ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அந்த கணவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்தாலுமே மார்க்கெட்ல என்ன செய்யலைங்க, ஓப்பன் அபோ அப்படின்றது நம்மளுக்கு போக முடியல. சரிங்களா? ஓப்பன் பிலோ தான் மார்க்கெட் அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம், அதான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்ட்ராங்ல பேஸ் என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் 24,348 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். R1 24,457 அப்படின்ற லெவலும், R2 24,513 அப்படின்ற லெவலில் எடுத்திருந்தோம். S1 24,241 அப்படின்ற லெவலும், S2 24,182 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத கவனிப்போம். மேலே இருந்தால் நம்மளுக்கு அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், கீழே இருந்தால் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்றது வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு நியர்பை சிந்தடிக் ஃபியூச்சர் பக்கத்துலேயே கீழேயோ மேலேயோ இருந்தால் தான் R1 பக்கத்துலேயே இல்லைனா S1 பக்கத்துலேயே இருந்தால் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு S1லேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி R1 நம்ம பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே போனால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். எப்பவுமே நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா S1க்கு கீழே R1க்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா லெவல்ஸ் அப்படின்றத மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே, அதே மாதிரி நம்மளுக்கு S1க்கு மேலே தான் வந்து செஞ்சிருக்காங்க ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யல, ஓப்பன் ஆபோ அப்படின்றது வந்து போகல, ஓப்பன் பிலோ தான் வந்து செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது இருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு S1 வந்து நம்மளுக்கு செகண்ட் 5 மினிட் கேண்டில் நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வராங்க. அங்கேருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக S2 வரைக்கும் வராங்க. S2வையும் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்க, பிரேக் பண்ணி கீழே வந்து போயிருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 300, சரிங்களா, 24,300, அதுல வந்து நம்மளுக்கு 24,150, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது கீழே விழுந்திருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,900 அப்படின்றது இருக்கு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் க்ளோசிங் அப்படின்றது வரல. ஸோ செட்டில்மெண்ட் க்ளோசிங் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தா நம்ம என்ன செய்வோம், ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கிள் ரேஞ்ச் வந்து அடுத்த நாளைக்கு நம்ம வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட டுயல் சார்ட், சரிங்களா, அதில் நம்ம மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து டெய்லி பார்த்துட்டு வரோம் ரெகுலராக. ஸோ இதில் நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 24,300 அப்படின்றது நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா விவாக்கு மேலே யார் இருக்கிறாங்க, விவாக்கு கீழே யார் இருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். விவாக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்லேருந்து நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன செய்யலாம், அந்த இதுக்கு மேலே நம்மளுக்கு தக்க வச்சிருந்தாங்க அப்படின்னா 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு பயணம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 100 பாயிண்ட் ஐடிஎம் நம்மளுக்கு தக்க வச்சு அதுக்கு மேலே இருந்தால் 150, அதுக்கு மேலே நம்மளுக்கு 200 அப்படின்றது நம்மளுக்கு ரேஞ்சாக வந்து என்ன செய்யும், ஒரு நாள் ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து இருக்காங்க. இதுல வந்து புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, விவாக்கு மேல வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு விவாக்கு மேல இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுங்க, ஃபர்ஸ்ட் இது 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்களா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சரிங்களா? 24,300 அப்படின்ற புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 24,200 அப்படின்ற கால் ஆப்ஷன் ஐடிஎம் வந்து நம்ம பேர் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்றாங்க, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறாங்க. ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு விவாக்கு மேலேயும் இருக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு மேல் நோக்கி போகுது புட் ஆப்ஷன். கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகுறாங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்றாங்க, 10 மணிக்கு நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகுறாங்க. சரிங்களா? இதில் வந்து ப்ளூ கலர் நேற்று வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா இதில் எது புட் ஆப்ஷன் எது கால் ஆப்ஷனே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ப்ளூ கலராக இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன், இந்த கிரீன் அண்ட் ரெட் கலராக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன். கீழ் நோக்கி வருது பார்த்தீங்களா, இது வந்து கால் ஆப்ஷன். ஸோ இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஸ்ட்ரைக்காக வந்து வச்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரைக் நம்ம எடுக்கிறத பொறுத்து மாறும். சரிங்களா? இது வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதில் லேபிள் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதில் ஒவ்வொரு கேண்டிலுக்கு பக்கத்துலையும் அந்த லேபிள் வந்து வந்துடும். இது என்ன ஆப்ஷன், சரிங்களா, இது என்ன ஸ்ட்ரைக்கு அப்படின்றது வந்து டீட்டெயில் வந்து என்ன செய்யும், இதில் வந்து கொடுத்துரும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயே இருக்கு. சரிங்களா? நிறைய பேர் இந்த இண்டிகேட்டர் வந்து பெய்டா அப்படின்றது வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. பெய்டு கிடையாதுங்க, கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருக்கோம். இது இந்த இண்டிகேட்டர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இண்டிகேட்டர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எல்லா இண்டிகேட்டரோட டீட்டெயில் வீடியோவும் நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா இண்டிகேட்டருக்கான லிங்க்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா? அந்த பின் மெசேஜ்ல இருக்கும். அதை நீங்கள் தொட்டு என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகுறாங்க. 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன செய்றாங்க, டாமினேட் பண்ணி மேலே தான் இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி மேலே தான் வந்து இருக்கிறாங்க, கீழே வந்து போகல. சரிங்களா? அகைன் நம்மளுக்கு என்ன செய்யுது, கால் ஆப்ஷன் அப்படின்றது கீழே வந்துருது. அப்போ நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, புட் ஆப்ஷன் 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு பயணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்க இருக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க 100 பாயிண்ட் ஆயிருக்காங்களா, அப்போ 100 பாயிண்ட் ஆகும்போது அவங்க யாரோட போய் மீட் பண்ணணும் அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ அவங்க வந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கு 24,100 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை வந்து அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து
புட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ புட் ஆப்ஷன் வந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, டாமினேட் பண்ணி மேலே போக முடியல. அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருது. புட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துட்டு அகைன் நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் போறாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் ஆகுது, அகைன் நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் போறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்ன செய்யுது மார்க்கெட்ல நடந்தது. அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன ஆயிருக்காங்க, ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் தான் ஆயிருக்காங்களே தவிர அதுக்கு மேல வந்து போக முடியல. 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல், அகைன் நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு அங்கேருந்து ரிவர்சல். ஸோ இதுதான் நம்மளுக்கு நடக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம்ல நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 60% வரைக்கும் இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு 150 அண்ட் 200 ஐடிஎம்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 65ல இருந்து 75% வரைக்கும் நமக்கு என்ன செய்யலாங்க, ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆனால் 100 பாயிண்ட் ஐடிஎம்ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60%. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்றது பார்க்கும்போது 150 to 200 பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஆவரேஜா வந்து நிஃப்டி அப்படின்றது வந்து கொடுக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோங்க, இந்த 150 ஐடிஎம் 200 ஐடிஎம் இருந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம 100 பாயிண்ட்ல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இல்லைன்னு நான் சொல்ல வரலைங்க, வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி நீங்க வந்து மீட்டிங் பாயிண்ட் வச்சு என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் ஒரு டைரக்ஷன் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு டார்கெட் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை வந்து பேஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து எப்பவுமே என்ன சொல்றேங்க, இந்த மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா வந்து பாருங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நமக்கு என்ன செய்யுங்க, கண்டிப்பா வந்து ஒரு ஐடிஎம் நோக்கி தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும், பயணம் அப்படின்றது வந்து பண்ணணும் சரியா. ஸோ அது எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆகுது அதுதான் நம்மளுக்கு வந்து பார்க்கக்கூடிய மெயின் பாயிண்டே இருக்கு சரியா. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்டேக்ல இருந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் அதை தக்க வச்சாங்கன்னா 100 பாயிண்ட் ஐடிஎம் அதையும் தக்க வச்சாதான் நம்மளுக்கு 150 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு பயணம் பண்ணும். ஓகே, ஸோ அதனால என்ன செய்யுங்க, இதை கொஞ்சம் டீடைல்டா அனலைஸ் பண்ணுங்க, உங்களால கரெக்டா மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆப்ஷன் பிரீமியம் வச்சு ஈஸியா வந்து நீங்க ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம பிரீமியத்தில் நேற்று லெவலில் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்தது 135 அண்ட் 84 அப்படின்ற லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,300 அப்படின்றத நம்ம வந்து எடுத்துருந்தோம் சரிங்களா. அதான் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து இருந்தது. இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம நேற்று வீடியோவில் கொடுத்த லெவல்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலையில் கால் ஆப்ஷன் அப்படின்றது மேலேருந்து கீழேயும், புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு கீழேருந்து மேலேயும் வந்து வராங்க. ஸோ இதுல நம்மளுக்கு காலையில் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேலே வந்துட்டாங்க சரிங்களா. நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேலே புட் ஆப்ஷன் அப்படின்றது இருக்கிறாங்க. இங்க இருந்து அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கரெக்டா R1 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, போயிருக்கு சரிங்களா. R1க்கு மேலே இருந்தாலுமே நம்மளுக்கு ஏன் வந்து இங்க இருந்து ரிவர்சல் வந்தது அப்படின்னா, கரெக்டா இங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து கரெக்டா S1ல சப்போர்ட் எடுத்து இங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. S1ல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு 84 அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கு மேல வந்து சில போக முடியல. அங்க இருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு R1 நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. சோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கிடையாதுங்க, எல்லா ஸ்ட்ரைக்லயுமே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, சோ அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம், ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் வந்து நம்ம எடுப்போம் இல்லையா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,200 சரிங்களா. 24,200 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலுக்கும் புட்டுக்கும் வந்து டிஃபரெண்ட் அப்படின்றது கம்மியா இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து 99 ரூபாயும், புட் ஆப்ஷன் வந்து 103 அப்படின்றதுலயும் நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன செய்யணுங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் இல்லாம நம்ம ஃபியூச்சர் வந்து வச்சிருக்கோம். இது எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்றது நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா புரியாம இருக்கலாம். இது வந்து நம்ம டைமிங்காக வச்சிருக்கோம் சரிங்களா, வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ்ல தான் நம்ம என்ன செய்வோம், லெவல்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணுவோம். ஆனா ஃபியூச்சர்ல வந்து மார்க் பண்ண மாட்டோம், இண்டெக்ஸ்ல தான் மார்க் பண்ண போறோம். ஓகே, நம்ம ஃபியூச்சர் வந்து எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டைமிங்காக. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3:15க்குலாம் வந்து நம்மளுக்கு கேண்டில் வந்து லாஸ்ட் கேண்டில் க்ளோசிங் ஆயிடும். ஸோ அதனால அந்த டைமிங்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர்ல வந்து கரெக்டான ஒரு வேல்யூ அப்படின்றது வந்து வராது சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம ஃபியூச்சரை வச்சு இந்த லெவல்ஸ் எடுக்கிறதுக்காக மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் அப்படின்றது நம்மளுக்கு 3:40 வரைக்குமே ரன் ஆகும். 3:35 வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் கேண்டில் அப்படின்றது வந்து வரும். ஸோ அதனால தான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஆனால் நம்ம லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ண போகிறது இண்டெக்ஸில் தான் சரியா, ஃபியூச்சரில் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாம் 24,195 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காங்க. R1 24,298 அப்படின்ற லெவலும், R2 24,357 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. S1 24,097 அப்படின்ற லெவலும், S2 24,037 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம எப்பவுமே சொல்றதாங்க, R1க்கு மேலேயோ இல்லைனா S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்ம லெவல்ஸ் அப்படின்றத மாற்றுவோம். ஸோ அது வந்து 920 ஸ்டார்டர்ல பேஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாங்க. அதோட லெவல்ஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயே வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்னுங்க, நம்ம வந்து எப்பவுமே சொல்றதுதான், என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த கேம் இல்லையா,
நம்ம ஒரு 5 நபருக்கு வந்து என்ன செய்வோம், அந்த இண்டிகேட்டர் அதாவது நம்மளோட பிரீமியம் இண்டிகேட்டர் வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல வந்து நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கமெண்ட் அப்படின்றத வந்து மறக்காம பண்ணிடுங்க. சரிங்களா? இதுல நம்மளுக்கு வாரம் 5 பேருக்கு நம்ம என்ன செய்வோம், நம்மளோட பிரீமியம் இண்டிகேட்டர் வந்து அக்சஸ் அப்படின்றது வந்து குடுப்போம். இது லைஃப் டைம் அக்சஸா வந்து இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இதுல நம்ம என்னென்ன அப்டேட் நம்ம கொண்டு வரோமோ எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இது பிரீமியத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மிட் ரேஞ்சா வந்து 100 அப்படின்றது வந்திருக்கு. R1 158, R2 198, R3 238 அப்படின்றது வந்து இருக்குங்க. S1 60, S2 45, S3 30 அப்படின்றது வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு மாறப்போறது கிடைக்குங்க. மார்க்கெட்ல வந்து ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன் நடந்தாலும் சரி, நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் வந்து இப்போது இருக்க போகுது. ஓகே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.